அன்புக்குரியவர்களே, அழகான வாழ்க்கை. 25 ஆண்டுகளில் பெருமானாரோடு சண்டையிட்ட ஒரு வரலாறை காட்ட முடியாது. இன்னைக்கு 1 மணி நேரம் ஆம்பளைய வீட்டில் இருந்தா சண்டை வராத ஒரு வரலாறை பார்க்க முடியவில்லை. எண்ணி பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறார்கள், நாயகமே எப்ப பார்த்தாலும் அந்த கிழவியவே நினைச்சிட்டு இருக்கீங்களே, ஏன் உங்களுக்கு 25 வயசு, அவங்களுக்கு 40 வயசு, நீங்க 25 வருஷம் வரை வாழ்ந்திருக்கிறீங்க, ஏறத்தாழ 65 வயசு கிழவி மௌத்தா போச்சு, அந்த கிழவியவே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆயிஷா நீ அந்த கிழவியை பற்றி என்ன நினைக்கிறாய் ஆயிஷா? கதாமனத்து பி இது கஃப்ரபிஹின்னாஸ், மக்கள் எல்லாம் என்னை வெறுத்த பொழுது என்னை ஈமான் கொண்ட முதல் பெண்மணி அந்த பெண். எல்லோரும் முகம்மது பொய் சொல்லுகிறார், இட்டு கட்டுகிறார் என்று சொல்லுகிற பொழுது எதையுமே யோசிக்காமல் ஈமான் கொண்ட முதல் பெண்மணி. நாம வீட்டுல போய் யாராவது ஒரு ஆம்பளை நான் ஒரு கனவு கண்டேன், அப்படி வந்து இப்படி வந்துன்னு சொன்னா போய் வேலையை பாருங்க, வந்து சொல்றாராம் கனவு என்று புறத்தும் முதல் ஆள் மனைவியாகத்தான் இருப்பாள். ஆனால் என்னை ஏற்றுக்கொண்ட முதல் பெண்மணி என் மனைவி கதீஜா. சத்தக்கத்தினி இது கத்தமணி என்ன, மக்கள் எல்லாம் என்னை பொய்யர் 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 என்ற பொழுது முதலில் என்னை உண்மைப்படுத்தியது என் கதீஜா தான். வாசத்தினி மாளிகா இது அரமணி என்ன, மக்கள் எல்லாம் பாய்காட் செய்த வேளையில் 3 ஆண்டு காலம் பெருமானாருக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, 3 ஆண்டு காலம் ஷுஅபே அபூ தாலிபில் பெருமானாருக்கு உணவு கொடுக்கவில்லை. இந்த நேரத்தில் தன்னுடைய கோடிக்கணக்கான பணத்தை பொருளாதாரத்தை எனக்காக கொடுத்தது என் கதீஜா தானே. ரஸகனி அல்லாஹு பிஹா அவுலாதா, அல்லாஹ் அந்த கதீஜாவின் மூலமாகத்தான் எனக்கு குழந்தை செல்வங்களை வழங்கி இருக்கிறார். பாக்கி உங்களால யாருனாலையும் அல்லாஹ் வழங்கவில்லையே, என்